ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, என் வாழ்க்கை உடைந்த வண்டி சக்கரம் போலல்லவா இங்கும் அங்கும் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் நினைத்ததும் நடப்பதில்லை. நான் நல்லதையே செய்தாலும் கூட அதில் முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒரு தடங்கள் வந்து விடுகிறது. எனக்கு எப்போதுதான் நல்லது நடக்குமோ? நான் வாழக்கூடிய இந்த கரடுமுரடான வாழ்க்கை எப்போதுதான் மலர்பாதையாக மாறுமோ என நீ எதிர்பார்த்ததால் தான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்கிவிட்டேன். உனக்கான அதிர்ஷ்ட எண்ணையும் எதற்காக உன்னை நோக்கி அனுப்பி வைத்தேன் தெரியுமா? இந்த அதிர்ஷ்ட எண்ணானது அவரவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தது. நீ எந்த அளவு நம்பிக்கையோடு என்னுடைய இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாயோ, இதன் மூலமாக உன் வாழ்க்கையே தலைகீழாய் மாறும். உன் தலையெழுத்து மிகவும் அழகானதாய், அற்புதமானதாய், நீ நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடியதாய் மாறப்போகிறது. நான் நல்லது செய்வேன், நல்லது நடத்தி கொடுப்பேன் என்றுதானே நம்பிக்கையோடு எனது இந்த பதிவை கேட்க வந்தாய்? என் அருளால் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாய் மாறத்தான் போகிறது. உன் கசப்பான கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையெல்லாம் தலைகீழாய் மாற்றி அமைத்து இனிப்பான இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய மனதிற்குள் இடையில் நடக்கும் யுத்தமாய் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செய்து இனி எப்போதும் உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகும்படி நான் செய்யத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. அவ்வளவு சுலபமாக இந்த பதிவை நான் எல்லார் கண்களிலும் காட்டுவது கிடையாது. யார் ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டவராய் இருக்கிறாரோ, யார் ஒருவருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற பிராப்தம் இருக்கிறதோ, அவர்கள் கண்களில் மட்டும்தான் இதை காட்டுவேன். அப்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தப் போவதால் உன்னுடைய கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி அமைத்து எல்லாமே உனக்கு இஷ்டமானதாய் நடக்கும்படி உன் தலையெழுத்தை நான் எழுதி வைக்கப் போவதால் தான் இப்போது இதை நீ பார்க்கும்படி செய்தேன். உன் வேதனையான வாழ்க்கை சுழல் சூறாவளியாய் இருந்து உன்னை சுழற்றி புரட்டுவதையெல்லாம் பார்த்து விட்டேன். இப்போதைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன் மனதை மட்டும் கொஞ்சம் இரும்பு கோட்டை போல தைரியமாக வைத்துக்கொண்டு பொறுமையாக காத்திரு. நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்க்கையை அழகானதாய் நிச்சயம் மாற்றும். அது மட்டுமல்ல, கண்ணுக்கு புலப்படாத என் அருள் சக்தியும் இந்த அதிர்ஷ்ட எண்ணும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்களை கொண்டு வந்து எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போலவே நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன் செல்லமே. உன்னுடைய எதிர்காலமும் பணியும் பொருளாதார நிலைமையும் பற்றி யோசித்து யோசித்து மன அழுத்தத்தில் சிக்கி நீ பதற்றமாகி இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும். கலங்காதே. மன அமைதியோடு இருப்பதென்பது இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அமைதியோடு, உறுதியோடு, மனதில் வைராகியத்தோடு தைரியமாய் காத்திரு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என அறிவாய்தானே? நிச்சயமாக உன் வேலையும் சரி, உன் பொருளாதார நிலைமையும் சரி, உன்னுடைய எதிர்காலமும் சரி, நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மிக உயர்வான நிலையை அடையத்தான் போகிறது. இப்போது இருக்கக்கூடிய உன் கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வரும்படி நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். உன் மனம் தடுமாறுகிறதே என நீ கவலை கொள்ளாதே. சரிவான வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வேண்டியது எனது பொறுப்பு. என் அருள் பார்வையும் இந்த அதிர்ஷ்ட எண்ணும் சேர்ந்து கோபுரம் போல உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ செய்யக்கூடிய செயலும் சரியாக அமையும். புத்திசாலி என நினைத்து கொண்டு ஒரு சிலர் உன்னை எட்டி உதைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் என் செல்லமே. நீ நிச்சயம் அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்டப் போகிறாய். அதுவும் சாதாரணமாக அல்ல. உயர்ந்து செழித்து சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அவர்கள் தன் தவறை உணர்ந்து கொண்டு அமைதியாகும் போது நீ உயர்ந்து நிற்பாய். எதை கண்டும் நீ கவலை கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் சரி செய்ய போகிறேன். உன் வாழ்வில் இப்போது நான் உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறவில்லையே என கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ இப்போதே நான் சொன்ன இந்த நேரத்திலேயே உனக்கான மாறுதலையும் உடனே உண்டாக்கி தரப்போகிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, உன் சோதனைகளை எல்லாம் முடித்து வைத்து நீ சாதனை படைக்கக்கூடிய வகையிலும் மற்றவர்கள் எல்லாம் உன்னை வியந்து பார்க்கக்கூடிய வகையிலும் உன் வாழ்க்கையில் நல்ல கதத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இப்போது நீ என்ன யோசிக்கிறாய் என நான் சொல்லட்டுமா? காலமும் போய்கொண்டே இருக்கிறது. நேரமும் நாட்களும் தேதியும் கூட போய்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையும் வயதும் கூட நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நினைத்தது எதுவும் நடக்கவும் இல்லை. முயற்சி செய்த வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் பெறவும் இல்லை என்று தானே யோசிக்கிறாய்? சரி எது தவறெது என்று முடிவு செய்வது உன் வாழ்க்கைக்கு உகந்தது. நீ எதை கண்டும் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கான வாழ்க்கையில் இருந்த பெரு வழிகளை எல்லாம் போக்கி பெரு மகிழ்ச்சிகளை நான் உனக்காக கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையே பொற்காலமாக மாறப்போகிறது என் செல்லமே.
உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களாலும் கவலைகளாலும் உன் மனம் பிளவுபட்டு நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்லிக்கூட ஆறுதல் தேட முடியாத அளவிற்கு பல்லை கடித்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்வதையும் பார்த்த நான் இப்போது திருப்பங்களை உண்டாக்கி உன் வாழ்வில் ஏற்றத்தை தரப்போகிறேன். ஏற்றமும் முன்னேற்றமும் இனி நிச்சயமாக உனக்கு உண்டாகும். என் அருளால் உன் காலடியில் எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதைக் கண்டும் கவலை கொள்ளாதே. எந்த காரணத்திற்காகவும் மனச்சோர்வு அடையவோ அல்லது வருத்தப்பட்டு மனபாரத்தை அதிகமாக்கிக் கொள்ளவோ வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சியும் பயிற்சியும் பொறுமையும் அவசியம். எல்லாவற்றையும் நீ சரியாக செய்கிறாய் அல்லவா? பிறகு ஏன் தயக்கம்? நிச்சயம் நான் சொன்னபடியே உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன். வெட்டுப்பட்ட செடிகள் கூட மிக பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும் போது சும்மா சின்ன சின்ன தவறுகள் நடந்ததற்கும் தடங்கள் வந்ததற்குமாகவா தலை குனிந்து நிற்கிறாய்? கதி கலங்கி போகாதே என் செல்லமே, கலங்காதே. பனி படர்ந்தது போல் இப்போது உன் வாழ்வில் உன்னை சுற்றி சில தயக்கங்களும் குழப்பங்களும் மறைத்து நிற்கிறது. இதிலிருந்து நீ மீண்டு வருவாய். எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுத்து மனதிற்குள் தைரியத்தையும் உண்டாக்கி நீ முயற்சி செய்த விஷயங்களிலெல்லாம் உன்னை ஏணி போல உயர்த்துவேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையை சமநிலையோடு வாழ்ந்து பார். வெற்றி பெற்று விட்டால் ஆடவும் வேண்டாம், தோல்வி வந்து விட்டால் அடங்கி மூலையில் முடங்கவும் வேண்டாம். எப்போதும் பெரிய தோட்டம் கிடைத்தால் அதில் யானையாய் எல்லாவற்றையும் சாப்பிட பழகு. வெறும் சக்கைதான் கிடைக்கிறது என்றால் எறும்பை போல அதிலிருந்து அளவாய் எடுத்துக்கொள்ள பழகு. எந்த துயரமும் உன்னை நெருங்காது. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் காலத்திற்கு ஏற்றாற் போலவும் அனுசரித்து வாழ பழகியவன் எப்பொழுதும் வருத்தப்படும்படி எதையும் நடக்க விடமாட்டேன். கணக்கே இல்லாதவன் தான் தவறுகளை செய்வான். வாழ்க்கையில் தடம் புரண்ட ரயிலில் பயணிப்பவன் போல ஏன் இப்போது தடுமாறிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. முடியாது என நீ நினைத்த காரியங்களையும் கூட உனக்காக நான் முடித்து கொடுக்க போகிறேன். நீ வாழ்க்கையை வெல்வதற்கான எல்லா திறமைகளும் தகுதிகளும் உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இரக்கமும் வரத்தான் செய்யும். தேவை இருந்தால் பலவீனமானவன் கூட பலசாலியாய் மாறிவிடுவான். இப்போது உன் வாழ்வில் நான் ஏற்றத்தை தரப்போகிறேன். உன் தேவைகளுக்கு ஏற்றாற் போல நீயும் பலமானவனாக மாறு. எல்லா தடைகளையும் தாண்டி நீ நினைத்ததை அப்படியே உனக்கு நடத்தி கொடுத்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன் மனதில் எந்த வாட்டமோ வருத்தமோ இல்லாத அளவிற்கு உனக்கான சாதனையை படைக்கும்படி செய்வேன். உன்னை வாழ வைக்கக்கூடிய உன் வராகி அம்மா நிச்சயம் உன் கடல் போல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் கரையச் செய்து என்னை வழிபட்டதின் பலனாக உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். சூரியனை கண்ட பனி போல உன் துயரங்கள் எல்லாம் மறைந்து உருகி ஓடப் போகிறது. நீ நினைத்ததை விட மிக பெரிய அளவில் ஜெயிக்கப் போகிறாய். ஆசைப்பட்டதை காட்டிலும் அதிக அளவிற்கு சந்தோஷங்களோடு வாழப் போகிறாய். உனது எல்லா கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஒருபோதும் துயரங்களைக் கண்டு துவண்டு போகாதே. அத்தனையும் என் காலடியில் போட்டு நிம்மதியாக வாழ ஆரம்பி. ஓம் வராகி.